அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஈன். அம்மா பஅத். ஃபகத் ஸால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் ஃபில் குர்ஆனில் மஜீத். பஅது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال الله تعالى يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول ولا تبطلوا أعمالكم. صدق الله العلي العليم. قال نبينا محمد صلى الله عليه وسلم من حدثكم أن رسول الله صلى الله عليه وسلم بال قائما فلا تصدقه وما كان يبول إلا جالسا. صدق نبينا محمد صلى الله عليه وسلم. இவ்வுலகத்தை படைத்து ரசித்து கொண்டிருக்கின்ற ஏக இறைவனுக்கு எல்லாம் புகழும். இன்னும் ஈட்டி முறையில் நின்றாலும் ஈமான விடமாட்டன் என்று இரும்பு குரல் கொடுத்த என் அஹமது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் போற்றியும், அன்னவர்களை அப்படியே பின்பற்றி சுற்றிய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள் அவர்கள் அனைவரும் போற்றியும் என்னுடைய சிற்றுரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இக்காலத்தில் உள்ள மருத்துவ அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், நாம் சிறுநீர் கழிக்கும் பொழுது நின்று சிறுநீர் கழிக்கக்கூடாது என்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருஷத்துக்கு முன்பதாகவே நாம் சிறுநீர் கழிக்கும் பொழுது நின்று சிறுநீர் கழிக்கக்கூடாது என்பதாக கூறியிருக்கிறார்கள். இதைத்தான் செய்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபொழுதும் நின்று சிறுநீர் கழித்தது கிடையாது. அப்படி யாராவது உங்களிடத்தில் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று சிறுநீர் கழித்தார்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் தடுத்து விடுங்கள், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். மேலும் இக்காலத்தில் உள்ள மருத்துவ அறிஞர்கள் கூறுகிறார்கள், நாம் சிறுநீர் கழிக்கும் பொழுது இடையில் நிறுத்தக்கூடாது என்பதாக அறிவிக்கிறார்கள். அப்படி இடையில் நிறுத்தினோம் என்று சொன்னால் அதன் காரணமாக அதிகமாக நோய்கள் வரும் என்பதாக கூறுகிறார்கள். இதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஜ்லிஸில் அமைந்திருக்கிறார்கள். பள்ளிவாசலிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுற்றி சஹாபாக்களும் அமைந்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு கிராமவாசி பள்ளிவாசலுக்குள் வருகிறார். வேக வேகமாக ஓடி வந்து பள்ளிவாசலின் ஒரு ஓரத்தில் பவுல் இருக்கிறார். இதை கண்ட சஹாபாக்கள் அனைவரும் மிக கடுமையாக கோபப்பட்டு அந்த கிராமவாசியை தடுக்க செல்கிறார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அந்த கிராமவாசியை தடுக்காதீர்கள், அவர்கள் பவுல் இருக்கட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், நாம் சிறுநீர் கழிக்கும் பொழுது இடையில் நிறுத்தக்கூடாது என்பதுதான். மேலும் அறிவியல் ரீதியாக நின்று சிறுநீர் கழிப்பதை பற்றி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நாம் நின்று சிறுநீர் கழிப்பதால் நமது உடலிலே புரோஸ்டேட் என்ற ஒரு சுரப்பி இருக்கிறது. அந்த சுரப்பின் மீது மிகவும் அழுத்தம் ஏற்படுகிறது. மேலும் வயதானவர்கள் நின்று சிறுநீர் கழித்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அதிகமாக நோய்கள் வருகின்றன. மேலும் அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நாம் சிறுநீர் கழிக்கும் பொழுது நின்று கழித்தோம் என்று சொன்னால் அதனுடைய நஜீசுகள் நம்ம தெரிக்கின்றது. அதன் மூலமாக நமக்கு தொழுவையும் கூடுவதில்லை. இக்காலத்தில் அப்படித்தான் சில மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நின்று சிறுநீர் கழிக்கிறார்கள், அவர்கள் மீது அந்த நஜீஸ் படுகிறது. அவர்கள் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் நேர பள்ளிவாசலுக்கு தொழுகை வந்து விடுகிறார்கள். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது 2 கபரை பார்க்கிறார்கள். அந்த 2 கபரிலும் கடுமையான வேதனை நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு கபரை பார்த்து சொன்னார்கள், இந்த கபரில் உள்ளவர்கள் சிறுநீர் கழித்து விட்டு முறையாக சுத்தம் செய்யவில்லை, அதனால் தான் இந்த மனிதருக்கு இவ்வளவு பெரிய தண்டனை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிக்கிறார்கள். இது நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், நாம் சிறுநீர் கழிக்கும் பொழுது முறையாக அமர்ந்து அதுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முறையாக செய்ய வேண்டும். மேலும் அறிவியல் ரீதியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நாம் சிறுநீர் கழிக்கும் பொழுது அமர்ந்து சிறுநீர் கழிக்க வேண்டும். நாம் நின்ற சிறுநீர் கழித்தோம் என்று சொன்னால் சிறுநீர் பையிலிருந்து சிறுநீர் முழுமையாக வெளியிடுவதில்லை. ஒரு காவாசி அல்லது கொஞ்சம் தேங்கி அப்படியே நின்று விடுகின்றது. அதனால் நம்மளுக்கு எரிச்சல் ஏற்படுகிறது, மேலும் வலியும் ஏற்படுகிறது, மேலும் காய்ச்சல் போன்ற நோய்கள், இன்னும் பல நோய்கள் அதை போன்று ஏற்படுகின்றது. இதைத்தான் அறிவியலில் கூறுகிறார்கள்,
நாம் சிறுநீர் கழிக்கும் பொழுது அமர்ந்த நிலையில் வலது பக்கம் கொஞ்சம் சாய்ந்த வண்ணமாக நின்று சாய்ந்த நிலையில் அமர்ந்து சிறுநீர் கழிக்க வேண்டும் என்பதாக அறிவியலிலே கூறுகிறார்கள். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எப்படி சிறுநீர் கழிக்க வேண்டும் என்பதாக கூறினார்களோ அதே போன்று முறையாக கழிப்பதற்கு வல்லஹ் ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதை பின்பற்றுவதற்கு வல்லஹ் ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.